ஓவரா ஆடின சுதாகருக்கு செக் வச்ச பாக்கியா, வாயடைத்து போன ஈஸ்வரியன் கோபி, இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சுதாகர் பிளான் பண்ணபடியே பாக்கியாவோட முதல் ரெஸ்டாரண்ட்டையும் கைப்பற்றிட்டாரு. ஸோ அந்த வகையில் சுதாகருக்கு விலை போன கடையினுடைய ஓனர் பாக்கியாவை ஹோட்டலிருந்து வெளியே அனுப்பிட்டாரு. இதனால் அட்வான்ஸ் பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு செல்வியை கூட்டிக்கிட்டு பாக்கியா புலம்பிக்கிட்டே வராங்க. அப்போது செல்விக்கும் வேறு வேலை வேணும் அப்படிங்கிறதுனால புதுசாக இன்னொரு வேலையில் சேர்ந்துட்டாங்க. அதோட பாக்கியா செல்வி பேங்க்குக்கு போய் ஹோட்டலுக்கு வாங்கின லோனில் இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதோட பாக்கியா அண்ட் செல்வி பேங்க்குக்கு போய் ஹோட்டலுக்கு வாங்கின லோனில் இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த வகையில் மொத்தமாக 41 லட்சம் ரூபாய் பேங்குக்கு இன்னும் கொடுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா லோன் போட்டு தான் 2வது ஹோட்டலில் பாக்கியா வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இந்த பணத்தை எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி திருப்பி அடைக்கணும் அப்படிங்கிற யோசனையில் பாக்கியா வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்தப்போ அங்கே கோபி, ஈஸ்வரி, செழியன் அண்ட் சுதாகர்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதோட சுதாகர் எதுவுமே நடக்காத மாதிரியும் பாக்கியாவோட ஹோட்டலில் தான் வாங்கலை அப்படிங்கிற அர்த்தத்துலையும் பாக்கியாவோட பேசுகிறாரு. அப்படி பாக்கியா அண்ட் சுதாகரும் பேசின நிலையில் சின்னதாக கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே கோபி, ஈஸ்வரி முன்னாடி நல்லவன் போல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சுதாகர் பாக்கியா கிட்ட, நம்மளுக்கு இருக்கிற மனக்கசப்பை போக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஹோட்டலுக்கு நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எப்படியும் பாக்கியா அந்த பணத்தை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் சுதாகர் சொன்னார். ஆனால் பாக்கியா புத்திசாலித்தனமாக சுதாகர் சொன்னதும் நீங்கள் சொல்கிறத சரிதான், 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இருந்து வாங்கின ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். அதனால் நஷ்டமே ஏற்படாத வகையில் எனக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சுதாகர்கிட்ட கேட்டு சுதாகருக்கு செக் வச்சுட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுதாகர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சுதாகர் போனதும் கோபியன், ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சுதாகர் கிட்ட ஏன் பணம் கேட்டா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. உடனே செடியனும் நீ பண்ணது பேசுனது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா மேலே கோவப்படுறாரு. உடனே பாக்கியா, சரி நீங்கள் சொல்கிறபடி நான் சுதாகர் கிட்ட பணம் வாங்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக நான் பேங்க்கில் வாங்கின லோன் மொத்தம் 41 லட்சம் ரூபாய் இருக்குது, அதை எப்படி கட்டணும், என்ன பண்ண போகிறீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அது போதும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்டதும் ஈஸ்வரி, கோபி அண்ட் செழியன் சொல்லி எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.